ஹாய், ஹலோ, வணக்கங்க. என்னடா டைட்டில் 90ஸ் வடகம்னு போட்டிருக்காங்க. 90ஸ்க்கு மட்டும் தான் பிடிச்சது இத போட்டிருக்க போறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இது 90ஸ்ல அப்போ வந்து அதிகமா அந்த டைம்ல செஞ்ச வடகம்ன்றனால அதுக்கு 90ஸ் வடகம்னு பேர் வச்சிருக்கோம். 90ஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வீட்ல அதிகமா ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு குடுத்து அந்த மாரி பழக்கியிருக்கோம். அதனால தான் அந்த பேர் 90ஸ் வடகம்னு வச்சிருக்கோம். 2கே கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வீடியோவோட மேக்கிங் தான். எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு மொத்தமா இதில போட்டிருக்கேன். பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பேரு ஜவ்வரிசி வடகம்னு சொல்லுவாங்க. பாருங்க, நம்ம வந்து பேக்கிங் வந்து இப்படி தான் பண்ணுவோம். நம்ம வீட்ல இருக்கிறது, இப்ப நம்ம வீட்ல தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறது, அத தான் நான் இப்ப உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம மேக் பண்ண வீடியோலாம் உங்களுக்கு நான் பொறுமையா காட்டுறேங்க. இது பாருங்க, இது ஃபுல்லாவே என்னன்னா ஜவ்வரிசி வடகம். நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்றதுனால, இது வந்து ஜவ்வரிசி அரிசி மாவு இதெல்லாம் போடுறது. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு எப்பயுமே குடுக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. நான் என் பசங்களுக்கு அத தான் அதிகமா குடுக்குறேன். நாங்க அதிகமா அப்பலாம் வாங்க மாட்டோம். இந்த மாரி நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்ண தான் குடுப்போம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளே செய்றதுனால அது ஆரோக்கியமாவும் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்றதுனால, நான் வந்து இத நம்பி இத தான் குழந்தைங்களுக்கு குடுப்பேன். நீங்களும் குடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத வாங்கிக்கலாம். இது வந்து ஜவ்வரிசி வடகம். ஜவ்வரிசியும், அரிசியும் போட்டது. இத வந்து நாங்க சூடா காய்ச்சி எடுத்து, அதுக்கப்புறம் நாங்க இத ஊத்தி காய வச்சு இதுக்கு வந்து ப்ராசஸ் அதிகங்க. ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகும். இது ரொம்ப கஷ்டமும் கூட. இந்த ஜவ்வரிசிய பாருங்க, வடகத்த இது பொரிச்சா நான் லைவ்ல பொரிச்சு பார்த்தது. நான் வீட்ல இப்ப பசங்களுக்கு குடுக்குறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி பொரிச்சது. இத நீங்க உடைச்சு பார்க்கையிலே பாருங்க, நல்லா அப்படியே கிரிஸ்பியா இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஸ்நாக்ஸா கூட இத சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். டேஸ்டியா இருக்கும். நம்மகிட்ட இருக்க எல்லா வடகமுமே அப்படிதான். நல்ல டேஸ்டியா குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி தான் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியானது கூட. ஜவ்வரிசி பாருங்க. அதுக்கு அடுத்து அரிசி வடகம் நம்ம காமிக்கிறோம். இது நம்மகிட்ட இருந்தது அரிசி வடகம் இவ்வளோ தான் இருக்கு. நம்ம இனிமே தான் போடணும். அதனால கொஞ்சம் போடாம வச்சிருக்கோம். இது அரிசி வடகங்க. அரிசியில நம்ம செஞ்சிருக்க வடகம். ஐ மீன் என்ன சொல்ல பச்சரிசி, புழுங்கரிசி அந்த மாரி அரிசிங்கள கலந்து போட்டு நம்ம இதில ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சிருக்கோங்க. இதில ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணுவோம். டைஜஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது சாப்பிட்றனால நெறைய பேர் எதுக்களிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மகிட்ட அந்த மாரி எந்த ப்ராப்ளம்ஸுமே வராதுங்க. ஏன் அப்டின்னா, நம்ம ஜீரகம், இந்த மாரி ஐட்டம் எல்லாமே நம்ம இதில சேர்த்துருப்போம். யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வடகமும் இதே மாரி நம்ம நார்மல் கவர்ல தாங்க பேக் பண்ணி குடுப்போம். உங்களுக்கு வேணும் அப்டின்னு சொல்றவங்க, நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்டின்னா, நாங்க உங்களோட நம்பர கால் பண்ணி, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி கேட்போங்க. வேணும்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ, எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி அனுப்புவோம். ஆக்சுவலா நாங்க ஆல்ரெடி கடையில குடுத்துட்டு தான் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல அந்த அரிசி வடகம் தாங்க. அரிசி வடகத்த இந்த மாரி நெட்டு நெட்டா இருக்கும். அந்த வடகம் நல்லா அப்பளம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இது நெட்டு நெட்டா குச்சி குச்சி வடகம்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா நெட்டு நெட்டா இருக்கும். நெறைய பேருக்கு பிடிக்குங்க. யாருக்கு பிடிக்காதுன்னுலாம் இத சொல்லவே முடியாது. நீங்க இத ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய கூட வாங்க வேணாம். கொஞ்சம் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்டு சைட்லாம் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு வந்தப்ப எல்லாரும் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்ப எல்லாருமே வேணும் வேணும்னு சொல்லி நம்மகிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கடைகள்ல நெறைய குடுத்து இப்ப நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலான வடகம் ஆனியன் வடகங்க. இந்த மாரி தான் நம்ம கவர் பேக் பண்ணியிருப்போம். ஆனியன் வடகத்தில நெறைய பேர் சொல்லுவாங்க, பிளாக்கா இருக்கும், கவர் பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கும். நம்மகிட்ட அப்படிலாம் இல்லங்க. நம்ம வெங்காயத்த நல்லா இது பண்ணி இது நம்மகிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல் வடகங்க. இதான் நம்மகிட்ட அதிகமா மூவ் ஆகுறதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இதோட டேஸ்ட் அந்த லெவல்ல இருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குற மாரி, ஐயோ! சும்மா இது பண்ணி கவர் பார்த்தா இப்படி இருக்கே, அப்படிலாம் நம்ம ஹெல்த்தியா இருக்கிற எல்லாமே கொஞ்சம் பார்க்க அப்படிதாங்க இருக்கும்.
ஆனா இது பொரிச்சு சாப்பிட அப்படி அவ்வளோ டேஸ்டி. இங்க பாருங்க இந்த மாரி தான் கலர் இருக்கும். எல்லாரும் ஆனியன் வடகம்னோன கருப்பா இருக்கும் அப்பலாம். நம்மகிட்ட இருக்கிறது ஒயிட்டா, நம்ம லைட்டா அரிசி சேர்த்துருப்போங்க. அதனால நம்ம ஒயிட்டா தான் இருக்கும். நல்ல வடகம் டேஸ்டியா இருக்கும். நம்மகிட்ட இருக்க அதிகம் மூவ் ஆகுறதுல இது பெஸ்ட்டான ஒண்ணுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இதான் அதிகமா மூவ் ஆயிட்டுருக்கு. நீங்க வாங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எதையுமே ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம யாரையும் சொல்ல முடியாது. கம்பல்ஷனும் இல்ல. உங்களோட விருப்பம். பார்த்து புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கம்மியா கூட வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொரிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். பாருங்க நல்ல ஷேப்பா, நல்லா இருக்கு பாருங்க. இத வாங்கி ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க மறுபடியும் வாங்குவீங்க. அந்த மாரி டேஸ்ட்டா இருக்கும். ஆனியன் வடகம். அவ்ளோ டேஸ்ட்டான வடகம். இதெல்லாம் தாங்க நம்ம வந்து ஓனா ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறதுனால, கொஞ்சம் நெறைய இது பண்றதுக்கு கஷ்டம். நம்ம கடைகள்ல குடுத்துட்டுருக்கோம். இவ்வளோ நாள் தெரியல. இப்ப தான் நம்ம லைவா வீடியோ போட்டுட்ருக்கோம். இனிமே வர ஆர்டர பொறுத்து தான் நம்ம எவ்வளோ போடணுன்றத டிசைட் பண்ணுவோம். பாருங்க ஆனியன் வடகம், ஜவ்வரிசி வடகம், அரிசி வடகங்க. இந்த மாரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து உங்களோட அட்ரஸ குடுத்து, நம்பர் குடுத்து நாங்களே கால் பண்ணி உங்ககிட்ட கேட்போம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க.